இந்த முறை அதிகம் கவனம் பெறுகிறது. ரேவந்த் வந்த பிறகு ஆட்சிக்கு பிறகான அந்த முடிவுகள் என்ன அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட முடிவுகளை பார்க்குறோம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு அதிக இடம் கிடைக்கும் என்பது இருக்கிறது. 40 தொகுதிகளில் தமிழ்நாடு புதுச்சேரி மொத்தம் 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி 36 முதல் 39 இடங்களில் வெல்லும் அப்படிங்கிற இந்த ரேஞ்சாக தான் கொடுத்துருக்குறோம். 36லேருந்து 39 இடங்கள் திமுக கூட்டணிக்கான இடங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல் ஒரு முடிவாக எக்ஸிட் போல் முடிவாக நியூஸ் 18 எக்ஸிட் போல் முடிவாக முதலாவதாக தமிழ்நாட்டினுடைய இந்த எண்ணிக்கையை பார்க்கிறோம். தமிழ்நாடு புதுச்சேரி அதில் 39 இடங்கள் தமிழ்நாட்டில், ஒரு இடம் புதுச்சேரி, 40 இடங்களுக்கான இந்த தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுல பெருமளவுக்கு கருத்து ஒற்றுமை இங்கேயும் கூட இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போதும் கூட தமிழ்நாட்டில் முதல்ல வந்திருக்கக்கூடிய நியூஸ் 18 நடத்தக்கூடிய அந்த தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பில் வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையாக 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி 36 முதல் 39 இடங்களை பிடிக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எஞ்சி இருக்கக்கூடிய இடங்களில் யார் யாருக்கு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மற்றது திமுக கூட்டணிக்கு 36லேருந்து 39 அப்படிங்கும்போது அந்த ரேஞ்சில் மீதி இருக்கக்கூடிய இடத்துல யாருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. என்டிஏ இருந்தா அதிமுக வருகிறதா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு 1 முதல் 3 இடங்கள் கிடைக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த கணிப்பினுடைய ஒரு கருத்தாக வந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். பெரும்பான்மையான இடங்களை திமுக வெல்கிறது. 36லேருந்து 39 கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 36லேருந்து 39ங்கிற ரேஞ்சில் நீங்கள் குறைந்தபட்சமாக 36 அதிகபட்சமாக 39 வரலாம். பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 1லிருந்து 3 இடங்கள் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை பார்க்கிறோம். குறைந்தபட்சமாக ஒரு தொகுதியை பாஜக கூட்டணி வெல்வதற்கானவும், அதே போல 3 இடங்களை பாஜக கூட்டணி அதிகப்படியாக பெறலாம் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையும் பார்க்கிறோம். அதே போல மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களில் என்ன அப்படிங்கிறதும் இருக்கிறது. மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் 0 to 2 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையும் கொடுக்குறாங்க. எனவே இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த எண்ணிக்கை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதுல. இதில் ஓட் ஷேராக வர்றதுல ஏடிஎம்கேக்கு 20+% அப்படிங்கிறதும் இதில் வரக்கூடியதாக பார்க்கிறோம். அதிமுகவுக்கு 20% மேலான வாக்குகள் கிடைக்கலாம் அப்படிங்கிறதும் எக்ஸிட் போல் முடிவுகள் வரக்கூடியதை பார்க்கிறோம். இதில் தமிழ்நாடு புதுச்சேரி பெரும்பான்மையான இடங்கள் அப்படிங்கிறதுல ஒரு ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியன் கூட கொடுத்துடலாம். திருக்கோலாலம் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான இடங்கள் திமுக வந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, கருத்து கணிப்புகள் இதுவரைக்கும் என்ன சொல்லி வந்திருக்கோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஓகே, கருத்து கணிப்புகளுக்கும் இந்த எக்ஸிட் போலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல இருக்கு. அதாவது நியூஸ் 18 கருத்து கணிப்புகளுக்கும் இல்ல, நான் நியூஸ் 18 எக்ஸிட்டுமே டிஃபர் ஆகுதுன்ற. இதுவரைக்கும் அந்த கருத்து கணிப்புன்னு பார்த்தா தமிழ்நாடு சம்பந்தமா வந்திருக்க 8 கருத்து கணிப்புல 4 கருத்து கணிப்புகள் 39க்கு 39 டிஎம்கே ஸ்வீப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மீதி இருக்கிற கருத்து கணிப்புகள் என்ன சொல்லி இருந்தது அப்படின்னா 36லேருந்து 39க்குள்ள அப்படின்னு. இப்போ அது அப்படியே வந்திருக்கு. அந்த கருத்து கணிப்புல அந்த மீதி 4ல ஏடிஎம்கேக்கு 1-2 கிடைக்கலாம், அதே போல என்டிஏவுக்கு 1லிருந்து 2 கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ கருத்து கணிப்புகள் அப்படியே திரும்ப உங்க இதுல எக்ஸிட் போல டிரான்ஸ்லேட். ஓகே, இதை எக்ஸாக்ட் நம்பர்ஸா பார்க்கணும்னா அதர்ஸ் அப்படிங்கிறதுல அதிமுகவையும் சேர்த்து 0 to 2 அப்படிங்கிற அந்த இடமாவும் இருக்கிறது. எனவே அதையும் பார்க்கணும். ரொம்ப எக்ஸாக்டா பெர்சன்டேஜ் அப்படின்னு இந்த இடத்துல அதிமுகவுடைய சதவீதம் என்பதும் கவனிக்கத்தக்கதா இருக்குங்கிறதுனால 20% மேலான வாக்குகளை அதிமுக பெறும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். திரு பத்ரி, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்குது இதில்? இது மோரல்லஸ் நம்ம யோசித்த மாதிரி தான் வருது. ஓகே, பட் சில சர்ப்ரைசஸ் ரொம்ப, ஏன்னா ஒரு 4-5 தொகுதிகளில் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஓகே, ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சப் 2000 ஓட் வித்தியாசத்தில் வெற்றி இருக்க போகுது. ஓகே, அது என்ன தொகுதியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? கோயம்புத்தூர் கணக்கில் எடுத்துப்பேன். ஓகே, திருநெல்வேலியை அதில் கணக்கில் எடுக்கிறதுக்கான இடம் இருக்குது. கன்னியாகுமரி அதை சேர்த்துக்கிறதுக்கானது இருக்குது. கன்னியாகுமரி சேர்த்துக்கிறீங்களா? ஆமாம். ஓகே, ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக தான் இருக்கும் இங்கெல்லான்னு. அப்போ அது எந்த பக்கம் வேணாலும் போகும். அது எக்ஸிட் போலில் அதை கேப்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஏன்னா நம்ம எடுத்துக்கிற சாம்பிள் என்னதான் சாம்பிள் எடுத்தாலும் ஓட் பர்சன்டேஜ் அவ்வளவு க்ளோஸாக வரும்பொழுது ஓகே, அங்கே இந்த க்ளோஸ் கான்டெஸ்ட் கணிப்பில் வேலூரோ தர்மபுரியோ வரல. தர்மபுரி வின் ஆகும், என்டிஏ வில் வின். அந்த ஓட்டு வித்தியாசம் அவ்வளோ க்ளோஸாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஓகே, ஷபீர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தமிழ்நாட்டுக்கான ரிசல்ட்ஸ் அண்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் மோரலெஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் உங்களுக்கு. அபவ் 35 சீட்ஸ் அப்படின்றது இட்ஸ் அஷோர்ட் ஃபார் டிஎம்கே. அதுதான் அந்த அட்வான்டேஜோட தான் டிஎம்கே இந்த தேர்தலை களத்தை சந்திக்கிறாங்க. ரெண்டாவது, டிஎம்கே உடைய ஓட் ஷேர் அப்படின்றது மேசிவாக தான் இருக்கு. மற்ற
அலையன்ஸை விட ஒரு 10-15 பாயிண்ட் வந்து கூடிதான் இருக்கிறது அப்படின்றது கள நிலவரமாக இருக்கிறது. ரெண்டாவது அவங்களுக்கு அந்த அலையன்ஸ் அரித்மெட்டிக் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ரெண்டாவது அந்த அலையன்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வினபிலிட்டி ஃபேக்டரை வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுக்குது. பட் ஒரு 5 கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல வந்து தேர்தல் வந்து டஃப்பா இருக்கும் அப்படின்றது என்னுடைய இது. வெள்ளூர், ராமநாதபுரம், கள்ளக்குறிச்சி, தேனி, தர்மபுரி அண்ட் சேலம், இந்த பகுதிகள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு டஃப் கான்டெஸ்ட் இருக்கும் அப்படின்றது தான், ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்க கணிப்பு திரு பொன்ராஜ் எப்படி பாக்குறீங்க? இந்த முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு 36 இருந்து 39 இடங்கள், அதிமுக 0 இருந்து 2 இடங்கள் இருக்கலாம், என்டிஏக்கு 1 இருந்து 3 இடங்கள். இதெல்லாம் ரேஞ்சில் வரும்போது இந்த எண்ணிக்கைகள் வரலாம். இது எப்படி இத்தனை எண்ணிக்கை வரும் அப்படின்னு சிலர் கேட்கக்கூடும். ஒரு ரேஞ்சா கொடுக்கும்போது இந்த எண்ணிக்கைகள் வர முடியும் அப்படின்னா உங்க பார்வை என்னவா இருக்கு? அதிமுகவுக்கு 20% கூடுதலான வாக்குகள் அப்படிங்கிறதும் பார்க்க முடியும். அதிமுக கூட்டணி சுமார் 20% வாக்குகளை பெறும் அப்படிங்கிறது கூட இதுல வரக்கூடியதா பார்க்கிறோம். இதுல நீங்க பிஜேபி கூட்டணி எத்தனை சதவீத வாக்குன்னு சொல்லலையே நீங்க, அதை செக் பண்ணி கொடுங்க. அப்ப வந்து 1 இருந்து 3 வாங்கக்கூடிய பிஜேபி கூட்டணி அதிமுகவை விட 25% வாக்குகளை வாங்கினா தான் அந்த 1 இருந்து 3 பிஜேபிக்கு கிடைக்கும். அப்ப இது வந்து உங்களது நீங்க எடுத்த கணக்குப்படி ஒரு 30,000 பேர்கிட்ட 7,000 பேர்கிட்ட நீங்க எடுத்திருக்கீங்க. இந்த வாக்கு படி 36 39 ஓரளவுக்கு ஜென்ரலா ப்ரிடிக்ஷன் பண்ணிருக்கீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் கிடைச்சால் அதிமுகவுக்கு 1-2 கிடைக்குமே ஒழிய பிஜேபிக்கு 1-3 கிடைக்கும் என்பது அதிகமான ஒரு ஓவர் கான்பிடன்ஸா இருக்கும்போது தான் தெரியுது. அப்படி எடுக்கணும்னா பிஜேபி அதிமுகவை விட 25% 28% வாங்கினால்தான் அது அங்க போக முடியும். இல்லைன்னா 1-3 சாத்தியம் இல்லை பிஜேபிக்கு. இது என்னைய பொறுத்த வரைக்கும் 39 என்பது திமுகவுக்கு கிடைக்கும். இருக்கு அதிகபட்சம் 39 பெறலாம் அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நீங்க அதுல எடுத்துக்கலாம். 36 இருந்து 39 இடங்கள் திமுக கூட்டணி அப்படிங்கிறதுல அந்த ரேஞ்ச் வரக்கூடியதை பார்க்கிறோம். நம்ம தமிழ்நாடு பற்றி நிறைய பேசணும். அதுக்கு முன்னாடி மற்ற மாநிலங்களையும் தென் மாநிலங்களை பார்த்துட்டு அடுத்தடுத்து வந்துடலாம். அடுத்ததா கேரளாவுடைய எண்ணிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். கேரளா அதே போல கேரளாவில் மொத்தம் 21 இடங்கள் இருக்கிறது, நாடாளுமன்ற தொகுதிகள் 21 இடங்கள். அதில் பிஜேபி கூட்டணி என்னவா இருக்கிறது, என்டிஏ என்னவாக இருக்கிறது, இந்தியா கூட்டணி, அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய இடம் என்ன அப்படிங்கிறது எல்லாமும் நம்ம பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 20 இடங்கள் அப்படிங்கிறதுலேருந்து இது என்ன இடங்கள் வரக்கூடியது அப்படிங்கிறதையும் நம்ம ரிசல்ட்ஸை பார்க்க இருக்கிறோம். அதே போல் கர்நாடகாவுக்கான 28 தொகுதிகள் அதனுடைய முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். ஆந்திராவில் 25, தெலுங்கானாவில் 17 தொகுதிகள். எனவே அடுத்தடுத்த மாநிலங்களுடைய அந்த எண்ணிக்கைகளை பார்க்கலாம். தற்போதைய அந்த இடங்களை பார்க்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 36 39 இடங்கள், அதிமுக அதிகபட்சம் 2 இடங்களை பெற முடியும், பிஜேபி 1 3 இடங்கள் அப்படிங்கிற அந்த ப்ரிடிக்ஷன்ஸை பார்க்குறோம். எக்ஸிட் போல்ஸில் நாம் தமிழரும் வாக்குகள் நிறைய பெறுவாங்க, ஆனால் இடங்களாக மாறுமா அப்படிங்கிற அந்த கேள்வியில் அது இடங்களாக மாறுவது இல்லை அப்படிங்கிறதும். இவங்க எல்லாத்துக்கும் அரித்மெட்டிக் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. நாம் தமிழர் தனித்து போட்டிடுறாங்க, அந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு இடங்களாக அது 0 அப்படிங்கிற இடம் தான் வரக்கூடியது நம்ம பார்க்குறோம்.